கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு தி மிஸ்டு ஷெப்பர்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். அப்படின்னா காணாமல் போன ஆடுகள். நம்ம வந்துட்டு நம்மளை குறித்து ஆண்டவர் வந்துட்டு ஆடுகள் கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு தன் நல்ல மேய்ப்பனை பற்றி சொல்கிறாரு. மேய்ப்பன்னா நம்மளோட ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கார். நம்ம வந்துட்டு யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம்ல என்ன பார்க்கலான்னா, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்குறாருனா நம்மளுக்காக வந்துட்டு ஆண்டவர் தன்னோட ஜீவனை கொடுத்துருக்காருங்கிறத வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தோன்னா 10வது வசனத்தில் வந்து, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் என்னோடய நாமத்தை பற்றி வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஏசப்பா குறித்து நம்ம வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி. ஆனால் வந்துட்டு ஆண்டவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா, திருடன் வந்து எப்படி வேணால் வருவாங்க. இந்த மாதிரி கர்த்தரோட பேர் வச்சு அந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து இருக்காங்க. அவரை மட்டுமே விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஏசப்பாவை தன் சொந்த இரட்சகராக வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பரலோகத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து ஆண்டவரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆடுகளை பற்றி கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்ம ப்ரேயரில் வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அநேக ஜனங்கள் வந்து சபைக்கு வராங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சொல்லணும், இந்த மாதிரி அறுவடைக்கு ஆட்கள் வந்து தேவை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அதனால் வந்துட்டு நம்ம சர்ச் மேட்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். அவங்கள குறித்து வந்துட்டு இப்போ அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் வந்துட்டு ஆத்துமாக்களை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண முடியும். ஆண்டவரை பற்றி அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வந்து வச்சுக்க கூடாது. அப்புறம் நிறைய வகையான ஆடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, மந்தைகள் சேராத ஆடுகள், காணாமற் போன ஆடுகள், துரத்தப்பட்ட ஆடுகள், காயப்பட்ட ஆடுகள், துரைத்தனம் பிடித்த ஆடுகள். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆடுகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு காணாமற் போன ஆடுகள் அப்படின்னா நம்மளை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு எல்லா சூழ்நிலையிலையும் வந்துட்டு நம்ம ஆண்டவர் கூடயே இருக்கமா அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்மளுக்கு இந்த உலக காரியங்களாகட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யும் போது நம்ம ஆண்டவரை வந்து தேடுறதில்ல. ஆனால் வந்துட்டு நம்ம ஆண்டவரையே நினச்சிட்டு நம்ம வந்துட்டு எல்லா வேலையும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக செய்யும் போது அதில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். எப்படின்னா, நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆண்டவரை கூட்டிகிட்டு போகணும். இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா ஆண்டவரை கூட்டிகிட்டு போய் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவர் நடத்துவார். எல்லா காரியத்துலேயும் வந்துட்டு அவர் தான் நம்மளை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வசனம் பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு அதுலேயே 8வது வசனம் பார்த்தோன்னா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவரோட நாமத்தை வச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னை வந்துட்டு யார் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாஞ்சையோடு வந்துட்டு தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுவார், நம்மளை பாதுகாக்கிறாரு, எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்காக செய்கிறாரு. அதே மாதிரி 9வது வசனத்தில் பார்த்தோன்னா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல்களை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் வாசல், அவர் தான் வழி. எதுக்காக அப்படின்னா பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு வந்துட்டு அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருல. அதே மாதிரி அவரை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணாதான், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவர் பிதாவை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்லியிருக்காரு. ஈக்குவலாக தான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு நம்ம ஏசப்பாவை வந்துட்டு எங்கே போனாலும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ 100 ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு மட்டும் வழி மாறி போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த 100 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடுகிட்ட தான் அவர் வந்து போனார். அந்த ஒரு ஆடு கிடைச்சதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நிறையா டைமில் வந்து நம்ம வழி விலகி போகும்போது அப்புறம் நம்மளை குறித்து கவலைப்படுறாரு. அப்புறம் அந்த ஆடு கிடைச்சதுக்கப்புறம் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அந்த 99 ஆடையும் விட்டுட்டு நம்மளை தேடி வராரு அப்படின்னா அது வந்துட்டு ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த அன்பை குறிக்குது. அதனால் வந்துட்டு அவரோட அன்புக்கு வந்துட்டு இங்கே ஈக்குவலாக வந்துட்டு யார்கிட்டையுமே அன்பு கிடையாதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 15வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா,
நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே மாறல. ஆனால் நம்ம தான் எல்லா காரியத்துலேயும் வந்துட்டு எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம தான் மாறிட்டு வரோமே தவிர அவரோட வார்த்தைகள் வந்து எப்போவுமே மாறாமல் தான் இருக்குது. அப்புறம் லூக்காவில் வந்துட்டு 15வது அதிகாரத்தில் 4வது வசனம்லேருந்து 7 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிவானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னுடனே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மேய்ப்பனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆடு வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த 100 ஆடும் அந்த ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த மந்தைகள் ஆண்டவரோட ஜனங்கள் வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க அதுலேருந்து வழி விலகி போனால் ஆண்டவர் வந்துட்டு அவ்வளோ துக்கப்படுறாரு. ஆனால் வந்துட்டு நம்ம ஆண்டவர் அறிஞ்சும் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு வழி விலகி போகிறது தான் அவர் ரொம்ப ஒரு பெரிய காரியமாக இருக்குது. இப்போ ஆண்டவரை பற்றி யாருன்னே தெரியாது, யாருமே வந்துட்டு ஏசப்பாவை பற்றி சொன்னதில்லை. அப்படி வந்து நம்ம வந்துட்டு போகிறது வந்து வேறு, இது வந்து வேறு. ஏன்னா வந்துட்டு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் நீ வந்து என்னை விட்டு போறிய அப்படின்னு ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவார். ஆண்டவரும் வந்துட்டு நம்மளை குறித்து வந்து கவலைப்படுவார் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்காரு. என்னோட பிள்ளை வந்துட்டு எனக்காக லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு எனக்காக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி ஒரு ஊழியத்தை கொடுப்பேன், அவள் வந்து கரெக்டாக இருப்பான்னு ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து உலக காரியம் அப்படின்ட்டு நம்ம போயிடாமல் நம்ம ஆண்டவர் கூட வந்து நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது அந்த வாஞ்சை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கேட்க கேட்க ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோன்னா அது தெளிவான ஒரு காரியமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. தன் பிள்ளைக்கு வந்துட்டு மீனை கேட்டால் மீன் தானே கொடுப்பாங்க. ஒரு தகப்பன் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு அப்பா கிட்ட போய் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து கேட்டால் தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம இப்போ கேட்காம நம்மளுக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நமக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்குமா? ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்கு தேவையானதை வந்துட்டு நம்ம கேட்கும் போது தான் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுப்பாரு. அதனால் நம்ம வந்துட்டு தெளிவான ஜெபத்தோடு வந்து நம்ம இருக்கணும். இது மாதிரி எலியாவை பார்த்தோன்னா எலியா வந்துட்டு கேட்டார். ஒரு 5 நிமிஷம் தான் அவர் ப்ரேயர் பண்ணியிருப்பார். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு அந்த தெளிவான ஒரு ப்ரேயர் இருந்தனால, அந்த 5 நிமிஷம் ப்ரேயர்னாலும் தெளிவாக கேட்டனால வானத்திலிருந்து அக்கினி வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு தெளிவான ப்ரேயரோடு இருங்க. நம்ம வந்துட்டு ஆண்டவர் கூட வந்துட்டு நடக்கணும். ஏனோக்கு போல் நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்ம ப்ரேயர்லேயே வச்சுக்கலாம். எல்லோரும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம ஆன்லைன் ப்ரேயர் இருக்குது, மார்னிங் அண்ட் நைட் ப்ரேயர் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே ஆண்டவருக்காக வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதனால் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு நம்ம பர்சனல் ப்ரேயருக்காக வந்து ப்ரேயர் பண்ணலாம், பர்சனலாகவும் ப்ரேயர் பண்ணலாம், வேறு ஏதாவது தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணலாம். நிறையா விஷயம் இருக்குது. அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணி எல்லாருமே வாங்க. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க அவர் தலையசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா.